Mr. Sandeep, Yes. how did you make the payment through GPay? Yes, sir. UPI, sir. Phone Pay UPI. Okay, can you send me the screenshot Yeah, I am already sending screenshot. Check your WhatsApp. to this number? Yeah, this number I am already sending. Just hold on, let me check. How long will you take to reach the property? Sir, first my money return, sir. See, we are checking on that. Okay, I need some more time. If you could reach the property at the earliest possible, that would be really great. Sir, you send me 10,000 just and other amount I am collecting hotel. No issue. No, that's what I said. I'm going to check that. Okay. Still I don't see any amount credit. போன சனிக்கிழமை ஒரு பிஸ்னஸ் ஓனருக்கு ஒரு கஸ்டமர் ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி ஒரு பிஸ்னஸ் டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால் அந்த பிஸ்னஸ்க்கு நான் சைன் ஆஃப் பண்ணுறேன், நான் உங்களுக்கு ஒரு அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணுறேன், அதை வச்சு அந்த பிஸ்னஸ் நம்ம டீல் பண்ணிக்கலான்னு சொல்கிறாரு. அந்த பிஸ்னஸ் ஓனர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு, சரி நீங்கள் ஒரு அட்வான்ஸ் அமௌண்ட் பே பண்ணுங்கள், அந்த அட்வான்ஸ் அமௌண்ட் 3,500 ருபீன்னு சொல்லிட்டு அந்த பிஸ்னஸ் ஓனர் சொல்கிறாரு. இமீடியட்டாக அவரும் ஒத்துக்கிட்டு நான் இமீடியட்டாக இப்போவே 3,500 ருபீஸ் அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு காலை எண்ட் பண்ணுறாரு. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் திரும்ப கால் பேக் வருது அதே கஸ்டமர் கிட்டேருந்து. என்ன சொல்கிறாருன்னா, நான் 3,500 ருபீஸ்க்கு பதிலாக 35,000 ருபீஸ் தப்பாக உங்களுக்கு அனுப்பிட்டேன், நீங்கள் 3,500 ருபீஸ் டிடெக்ட் பண்ணிக்கிட்டு மீதி 31,500 ருபீஸை எனக்கு இப்போவே ரீஃபண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணும் போது அந்த கஸ்டமர் என்ன சொல்கிறாருன்னா, நான் இப்போ ட்ராவலிங்கில் இருக்கிறேன், நான் ஒரு 2 மினிட்ஸில் உங்களுக்கு அந்த பேமெண்ட் அனுப்புகிறேன்னு சொல்கிறாரு. இப்போ என்ன சொல்கிறாருன்னா, அவர் ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறேன், அவங்க அண்ணன் கூட ஹாஸ்பிட்டலில் இருக்கிறேன், இந்த அமௌண்ட் அவங்களோட அண்ணனோடது, இமிடியேட்டாக நான் பே பண்ணி ஆகணும் ஹாஸ்பிட்டலுக்கு, அதனால் 31,500 இமிடியேட்டாக எனக்கு ரீஃபண்ட் பண்ணுங்கள் சொல்லிட்டு எமோஷ்னல் பிளாக்மெயில் பண்ணுறாரு. இப்போ பிளாக்மெயில் சொல்ல முடியாது, எமோஷனலாக அவர் டேக்கிள் பண்ண நினைக்கிறாரு. இந்த பிஸ்னஸ் ஓனரும் காசு விஷயமாச்சே, இவர் நிறைய பிஸ்னஸ் பண்ணியிருக்காரு இல்லையா, ஸோ அதனால் பேமெண்ட் விஷயத்த கொஞ்சம் பொறுமையாக தான் டீல் பண்ணணும்னு சொல்லிட்டு கஸ்டமரும் முக்கியம், அதே டைமு நம்ம எந்த ஒரு ஸ்கேமருக்கும் மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவருக்கு ஆல்ரெடி கொஞ்சம் நாலேஜ் இருந்திருக்கு, அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் சார், நான் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் பேசிட்டு திரும்ப உங்களுக்கு கால் பேக் பண்ணேன்னு சொல்லிட்டு காலை டிஸ்கனெக்ட் பண்ணுறாரு. இது 2வது கால். அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி ஏமா ஏதாச்சும் ஒரு பேமெண்ட் வந்துதான்னு விசாரிக்கிறாரு. அந்த அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஏதோ ஒரு மெசேஜ் வந்தது, அந்த மெசேஜில் 35,000 கிரெடிட்ன்ற மாதிரி ஒரு எஸ்எம்எஸ் வந்ததுன்னு சொல்கிறாங்க. ஆனால் திரும்ப ரீசெக் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. ரீசெக் பண்ணுறதுக்கு அவங்க மொபைலில் ஓப்பன் பண்ணி அந்த எஸ்எம்எஸை ரீட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, அந்த எஸ்எம்எஸும் டிஸப்பியர் ஆகிடுது. இந்த கட்டத்தில் அவருக்கு ஒன்றுமே புரியல, கஸ்டமரும் முக்கியம் பிஸ்னஸும் முக்கியம், அதே டைமை நம்ம பணமும் ஏமாந்துருக்கூடாதுன்னு சொல்லிட்டு திரும்ப அந்த கஸ்டமருக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணிவிட்டு, சார் நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணதுக்கான டீட்டெயில்ஸ் ஏதாச்சும் இருந்தால் எனக்கு அனுப்புங்க, நான் செக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த கஸ்டமர் என்ன பண்ணுறாரு, ஃபோன்பேயில் பே பண்ணதுக்கான பக்கா டீட்டெயில்ஸு 35,000 வித் அவரோட பேங்க் அக்கௌண்ட்டில் என்ன நேம் கொடுத்துருக்காரோ அந்த நேம் எல்லாமே பக்கா கணக்கச்சிதமாக இருக்கிற ஒரு டீட்டெயில்ஸ் அவர் வாட்ஸ்அப் பண்ணுறாரு. அது பார்த்ததுக்கு அப்புறம் அந்த பிஸ்னஸ் ஓனருக்கு இது ரிலையபிளான கஸ்டமராக இருப்பாரோன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை வருது. மொபைல் எடுத்த ஸ்னாப்ஷாட்டை அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட் அனுப்புகிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, திரும்ப கூகுள் பேல செக் பண்ணுறாங்க, ஃபோன்பேல செக் பண்ணுறாங்க, அவங்க என்னென்ன தேர்ட் பார்ட்டி ஆப் யூஸ் பண்ணாலும் எல்லாத்துலேயுமே செக் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு அமௌண்ட் வரவே இல்லை. இந்த பிஸ்னஸ் ஓனர் சொல்கிறாரு, அதோடு நிறுத்தாதீங்க, கஸ்டமர் எந்த விதத்துலையும் பெயின் ஆகக்கூடாது, நீங்கள் பேங்க்லேயே லாகின் பண்ணி செக் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட்டில் அவங்களுக்கு இருக்கிற பேங்க்ஸ் எல்லாத்துலேயுமே லாகின் பண்ணி செக் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு டிரான்சாக்ஷன் வரவே கிடையாது. இந்த பிஸ்னஸ் ஓனர் திரும்ப கஸ்டமருக்கு ஃபோன் பண்ணி, எங்களுக்கு எந்த பேமெண்ட்டுமே வரலை, பட் இருந்தாலும் கஸ்டமர்ன்றது எங்களுக்கு ரொம்ப முக்கியம், உங்களோட பேமெண்ட் டீட்டெயில்ஸை உங்களோட பேமெண்ட் இஷ்யூவை நாங்கள் இமிடியேட்டாக சால்வ் பண்ணுறோம், நீங்கள் இமிடியேட்டாக கம்பெனிக்கு கிளம்பி வாங்கன்னு சொல்கிறாரு. உடனே அந்த கஸ்டமர் ஃபோனை டிஸ்கனெக்ட் பண்ணுறாரு. இந்த தருணத்தில் தான் அந்த பிஸ்னஸ் ஓனருக்கு அவர் ஒரு ஸ்கேமர் கிட்ட பேசிகிட்டு இருக்குமோன்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வருது. அப்போது அவர் பேமெண்ட் எல்லாத்தையுமே ஃப்ரீஸ் பண்ண சொல்கிறாரு. இமிடியேட்டாக அந்த காலர் கிட்டேருந்து வர ஃபோன் எல்லாமே பிளாக் பண்ண சொல்கிறாரு. இவர் மட்டும் அந்த ஸ்கேமர் கிட்ட டீலிங் வைக்கிறாரு. திரும்ப ஃபோன் பண்ணி பார்க்குறாரு, எடுக்கிறாங்களான்னு சொல்லிட்டு. அவங்க அந்த ஸ்கேமர் எடுக்கவே கிடையாது. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஸ்கேமர்ஸ் உங்களோட பணத்தை ஆட்டைய போகிறதுக்கு எந்த விதத்தில் வேணால் ட்ரை பண்ணலாம். நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், நீங்கள் ஒரு ஒர்க்கிங் விமனாக இருக்கலாம், நீங்கள் ஒரு வயசான பென்ஷன் வாங்குகிற பர்சனாக இருக்கலாம், இல்லை ஒரு 18லேருந்து 35 வயசு இருக்கிற டீனேஜராக இருக்கலாம். உங்ககிட்ட ஒரு வாட்ஸ்அப்போ இல்லாட்டினா ஒரு ஜிபேவோ ஃபோன்பேவோ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்கேமர் கிட்டேருந்து நீங்கள் கண்டிப்பாக உஷாராக இருக்கணும். அவங்க ஒரு லிங்க் அனுப்பி கூட உங்ககிட்ட இருக்கிற மொத்த பணத்தையும் எடுக்கலாம். இந்த மாதிரி ஸ்கேமர்ஸ் கால் பண்ணி எமோஷனலாக உங்ககிட்ட பேசி உங்கள்
பணத்தை வாங்க நினைக்கலாம். எப்படி வேணால் ட்ரை பண்ணலாம். புது புது விஷயம் வந்துகிட்டே இருக்குது. அதனால் பொதுமக்களான நம்ம தான் உஷாராக இருக்கணும் இந்த மாதிரி ஸ்கேமர்ஸ் கிட்டேருந்து தப்பிக்கிறது. ஏன்னா ஒவ்வொரு பைசாவும் நம்மளோட ஹார்ட் ஏர்ன்டு மணி. இது உங்கள் பேங்க்லேருந்து ஸ்கேமர் கிட்ட போச்சுன்னா நீங்கள் சைபர் கிரைம் கிட்ட போனால் கூட அவங்க வந்து இந்த மாதிரி விஷயத்த ட்ரேஸ் பண்ணி திரும்ப உங்கள் பணத்தை வாங்குறது ரொம்ப கஷ்டம். அதனால் பணத்தை பத்திரமா வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்கேமர் கால்ஸ்லாம் அட்டன் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். நீங்கள் பிஸ்னஸ் ஓனர்ஸாக இருக்கீங்கன்னா உங்களோட நம்பர் வந்து எப்போவுமே வந்து கூகுள் மேப்பில் இருக்கும். நிறையா வெப்சைட்டில் உங்களோட நம்பர்ஸ் கொடுத்துருப்பீங்க. ஈஸியாக உங்கள் பிஸ்னஸை டார்கெட் பண்ணலாம். நீங்கள் கொடுத்துருக்க நம்பரே வந்து நீங்கள் ஜிபேவாக யூஸ் பண்ணலாம். நீங்கள் கொடுத்துருக்க நம்பரே வந்து பேங்க்கில் யூஸ் பண்ணலாம். எப்படி வேணால் உங்களை டார்கெட் பண்ணி உங்களோட பணத்தை லூட் பண்ண பார்க்கலாம். நீங்கள் தான் உஷாராக இருக்கணும். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்துட்டு இருக்குது உலகத்தில். இந்த மாதிரி ஸ்கேமர் கிட்ட என்னோடய ஃப்ரெண்ட்ஸே சில பேர் மாட்டியிருக்காங்க, பணத்தை இழந்திருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸை லேர்ன் பண்ணதுனால தான் நான் இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஸ்கேமர் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயம் நாலேஜ் மட்டும்தான். அதனால் இந்த நாலேஜை நீங்கள் மட்டும் வச்சுக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் அவங்களோட ஹார்ட் அண்ட் மணியை வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி ஸ்கேமர் கிட்ட மாட்டி யாராச்சும் லூஸ் பண்ண போகிறாங்க. சிலவங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பணத்தை விட்டுட்டு நம்ம கிட்ட சொல்லாமலே கூட இருக்கலாம். நமக்கு தெரியாது, இந்த மாதிரி விஷயத்த சொன்னால் நம்மளை வந்து ரொம்ப கேவலமாக நினச்சிடுவாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி வீடியோவை அவங்களுக்கு நிறைய பேருக்கு அனுப்பணும்னா அவங்களும் எஜுகேட் ஆவாங்க. எஜுகேஷன் மூலமாக தான் இந்த மாதிரி விஷயத்தை தடுக்க முடியும். வேறு எதுனாலையுமே முடியாது. நீங்கள் சைபர் கிரைம் பார்த்துமான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணாதீங்க. நீங்கள் எஜுகேஷனில் நாலேஜில் இந்த மாதிரி விஷயத்தை டெவலப் பண்ணிட்டால் மட்டும்தான் இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் தப்பிக்க முடியும். இப்போது இந்த கதை எல்லாத்தையுமே கேட்டிருப்பீங்க. இதில் அந்த பிஸ்னஸ் ஓனர் யாருன்னா நான் தான். என்னோட பிஸ்னஸை டார்கெட் பண்ணி தான் அந்த ஸ்கேமர் எனக்கு கால் வந்தது. அவர் இந்த பிஸ்னஸ் டீலிங் இருக்குன்னு சொல்லிட்டு என்கிட்ட தான் பேசினார். என்னோடய ஃப்ரெண்ட்ஸு சில பேர் இதில் அஃபெக்ட் ஆகிருக்காங்க. நான் வீடியோஸ் சில இதில் பார்த்துருக்கேன், நியூஸில் கேட்டிருக்கேன். இந்த சின்ன நாலேஜினால தான் இந்த மாதிரி விஷயத்துலேருந்து என்னால் தப்பிக்க முடிஞ்சது. இல்லைனா மேபி நான் கூட வந்து அது உண்மைன்னு நினச்சி ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்களே, சரி இப்போதைக்கு வந்து ஒரு 10,000 ரூபாய் அனுப்பிடுவோம், அப்புறமேட்டு நம்ம விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு நான் கூட அந்த பணத்தை இழந்திருக்கலாம். ஏன்னா அவர் கால் பண்ண டைம் வந்து நைட்டு 10:30. நாங்கள் 2 பேருமே 1 hour பேசிகிட்டு இருந்தோம். 11:30 ஆகிடுச்சு. இந்த டைமில் ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவர்கிட்ட நம்ம ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண வேணாம், 10,000 வந்து அனுப்பிட்டு மீதி வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நானே வந்து விட்டுருக்கலாம். எனக்கு அந்த சின்ன நாலேஜ் இருந்ததுனால நான் அந்த முடிவு எடுக்கலை. எதுவாக இருந்தாலும் பண விஷயத்தை ஆழ்ந்து விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமே எதாக இருந்தாலும் ஒரு முடிவு எடுப்போம்னு சொல்லிட்டு நான் கட் அண்ட் ரைட்டாக அவர்கிட்ட சொல்லிட்டேன். நான் ஒரு பைசா கூட ரிலீஸ் பண்ண மாட்டேன். உங்கள் பணம் என்கிட்ட கேரண்டியாக இருக்குது. நீங்கள் உண்மையாலே பணம் அனுப்பியிருந்தீங்கன்னா என்னோட கம்பெனிக்கு வந்து நீங்கள் வாங்கிக்கன்னு சொல்லிட்டு டேரெக்டாக சொல்லிட்டேன். அப்போவே அவனுக்கு தெரிஞ்சுட்டு இவங்ககிட்ட இந்த காசை பிடுங்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு அப்போ டிஸ்கனெக்ட் பண்ணி ஓடினவன் தான். அதுக்கப்புறம் பண்ணவே இல்லை. இந்த எக்ஸ்பீரியன்ஸை உங்ககிட்ட எல்லார்ட்டையும் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், ஷேர் பண்ணிட்டேன். இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் இல்லை, இது வந்து ஒரு நாலேஜு. நீங்கள் இந்த நாலேஜை எல்லார்ட்டையுமே ஷேர் பண்ணுங்கள். பணம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஹார்ட் அண்ட் மணி திரும்ப நம்மக்கிட்ட வந்து சேராது. ஒன்ஸ் அந்த ஸ்கேமர் கிட்ட போயிடுச்சுன்னா நீங்கள் சைபர் கிரைம் கிட்ட கூட போங்க. ஸ்கேமர்ஸ் வந்து ஒரு பெரிய நெட்வொர்க்கு. அவங்க உங்களுக்கு யூஎஸ்லேருந்து கால் பண்ணுவாங்க, லண்டன்லேருந்து கால் பண்ணுவாங்க, ஸ்ரீலங்காலேருந்து கால் பண்ணுவாங்க, நைஜீரியாலேருந்து கால் பண்ணுவாங்க. இது எல்லாமே ஒரே நாளில் 1 மணி நேரத்தில் கூட அவங்களால பண்ண முடியும். ஏன்னா எல்லாமே விஓஐபி டெக்னாலஜி வச்சு இதை யூஸ் பண்ணுவாங்க. எந்த கண்ட்ரியில் வேணால் அவங்க வந்து கால் இனிஷியேட் பண்ணி, மும்பைலேருந்து கூட கால் இனிஷியேட் பண்ணி அவங்க நைஜீரியாலேருந்து பேசுகிற மாதிரி பேசுவாங்க. இது வந்து பெரிய ஸ்கேமு. இதில் போய் நீங்கள் மாட்டிக்கிட்டு பின்னாடி வந்து அவஸ்தைப்படாதீங்க. அதனால் எல்லாத்தையும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். சரக்கு ரயில் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லோரும் நான் மீட் பண்ணுறேன். பாய்.